recording started. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து S3 பத்தி பார்க்க போறோம். ஸோ S3 இஸ் ஒன் ஆஃப் த cloud service அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ கிளவுட்ல நம்ம மேஜரா என்னென்ன பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம கிளவுட் அப்படின்னாலே இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டடான சர்வீசஸ் வந்து பார்ப்போம். நம்ம என்னென்னலாம் இன்ஜினியரிங் பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சர்வர் இன்ஜினியரிங் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, in storage. Okay, and then security, then user management, and then application security or application engineering. ஸோ அப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம கிளவுட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து நிறைய இன்ஜினியரிங் வந்து நமக்கு வந்து உள்ளார வரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்து வந்து சர்வர் இன்ஜினியரிங் பற்றி நம்ம பார்த்தோம், ரைட். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது we are going to talk about storage. ஸோ அப்போ நீங்கெல்லாம் கேட்கலாம், ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நம்ம ஐடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா. டேட்டா, வாட் இஸ் அ டேட்டா அப்படின்னு கேட்டா இட்ஸ் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அப்ப இந்த டேட்டாவை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, அப்ப அந்த ஸ்டோர் பண்ற அந்த இடம் அப்படின்றது it should be well managed and it should be available. It should be scalable and it should be என்ன சொல்றது, நம்மளோட அந்த டேட்டான்றது it should provide a proper security. டேட்டா பிரைவசி ஆர் டேட்டா செக்யூரிட்டி அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப இந்த 3 விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இந்த 3 விஷயங்களுக்குமே கிரியேட் பண்ண ஒரு சர்வீஸ் தான் S3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ which is simple storage service. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரேஜ் பத்தி பார்த்துருந்தோம். அது என்ன ஸ்டோரேஜ்? EBS. இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா யாராச்சும்? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், அதான் EBS. அப்ப இதுவும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஸ்டோரேஜ் தான். அப்ப இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரி விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். EBS வந்து இட்ஸ் காஸ்ட்லி, டூ காஸ்ட்லி. EBS கம்பேர் பண்ணும்போது S3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் லெஸ், காஸ்ட் கொஞ்சம் கம்மி. பாயிண்ட் இது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, EBS அப்படின்றது சர்வருக்காக டெடிகேட்டடா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ஓகேங்களா, சர்வருக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அதான் EBS. வேறஸ் S3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்
ஓரியன்டட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன், ரைட்? இப்ப அதுல என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we can have both executable and நான் எக்ஸிக்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப எக்ஸாம்பிள் என்ன, ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போட்டோஸா இருக்கலாம், ஆர் யூ கால் தட் அஸ் இமேஜஸ், வீடியோஸா இருக்கலாம், ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மளோட டேட்டா ஃபைல்ஸா இருக்கலாம், லாக் ஃபைல்ஸா இருக்கலாம், ஓகே. அப்ப இந்த மாதிரி நமக்கு தேவையான ஏகப்பட்ட டேட்டாஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டா கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ண முடியும், ஓகே. அண்ட் நம்ம ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம அதை எப்ப தேவை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் another advantage. அப்ப ரிட்ரீவல் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி நம்ம ரொம்ப கம்மியான காஸ்ட்ல நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்க முடியும். அண்ட் இட் இஸ் லைஃப் லாங். மீனிங் என்னது, நம்மளோட டேட்டா இட் இஸ் லாங் லிவ் டேட்டா. நம்ம எத்தனை நாள் வேணாலும் நம்ம ஹிஸ்டரியில கொண்டு போய் நம்ம டேட்டாவை வச்சுக்கலாம். அப்ப இதுதான் அதோட அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் டேட்டா இஸ் ஆல்சோ டியூரபிள். வாட் டு மீன் பை டியூரபிள்? டியூரபிள்னா என்னங்க அர்த்தம்? ஜஸ்ட் கூகுள் பண்ணி சொல்லுங்க. வாட் டு மீன் பை டியூரபிள்? ரொம்ப டேஸ்க்கு இருக்குமாண்ணா? ரொம்ப டேஸ்க்கு இருக்குமா? வேற யாராச்சும்? What do you mean by durable? So I give you an example. இப்ப நம்மளோட போட்டோஸ் இருக்குல்ல, ஸோ விச் இஸ் அவர் மெமரி, ஓகே. இப்போ நம்ம போட்டோ ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா, எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இந்த போட்டோலாம் கொண்டு போயிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்ல நான் வைக்கிறேன், ஓகேவா? ஸோ சம் இன்சிடென்ட் ஹாஸ் ஹேப்பன்ட், அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு கரப்ட் ஆயிருச்சு. அப்போ உங்க போட்டோ என்ன ஆகும்? அந்த ஹார்ட் டிஸ்க்குள்ள இருக்கிற போட்டோ வாட் வில் ஹேப்பன் டு தி போட்டோஸ்? அந்த ஹார்ட் டிஸ்க் கூடவே அந்த போட்டோவுமே கரப்ட் ஆயிடும், ரைட்? அப்ப ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது நீங்க டியூரபிள் சொல்யூஷன் சொல்லுவீங்களா? நோ, இட்ஸ் நாட் டியூரபிள். அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன இருக்கு? நம்ம போட்டோஸ் கொண்டு போய் எங்க வச்சா பத்திரமா இருக்கும்? வாட் இஸ் அதர் சொல்யூஷன் டு திஸ்? நம்ம போட்டோ எப்பயுமே அங்க இருக்கணும். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குதா? நோ ஆடிபிள்? இப்ப ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது இட் இஸ் நாட் டியூரபிள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப ஹார்ட் டிஸ்கை தாண்டி நம்ம போட்டோஸ் வேற எங்க வச்சா பத்திரமா இருக்கும்? வாட் ஆர் த அதர் சொல்யூஷன்? கேன் எனிஒன் டெல் மீ? கூகுள் கிளவுட். கூகுள் கிளவுடா டிரைவா? கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ். ஏன் கூகுள் டிரைவ் பாயிண்ட் பண்றீங்க எல்லாருமே ஒரே மாதிரி? வை வை? தட்ஸ் மை கொஸ்டின். வை கூகுள் டிரைவ்? அட்வான்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரா. சேஃப் அண்ட் செக்யூர். சேஃப் அண்ட் செக்யூர். யார் சொன்னது இது? வைஷ்ணவி. வைஷ்ணவி. இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் எதுவே 100% சேஃப் கிடையாது, அன்செக்யூரும் கிடையாது. அடுத்து பட் ஆனா அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். டேட்டா லாஸ்ட் ஆகாது. மேபி நம்ம மொபைல் தொலைஞ்சாலும் நம்ம டேட்டா ரிட்ரை பண்ணிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டேட்டா லாஸ் கேன் பி வேற ரெண்டு வேலிடான பாயிண்ட். வேற யாராச்சும்? வேற எனிவன்? இந்த ரெண்டு பாயிண்ட் தானா?
சேஃப் அண்ட் செக்யூர், டேட்டா லாஸ் ஆகாது. வேற we can easily ஷேர். அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, யாருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இதே ஒரு பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம போட்டோஸ் இருந்துச்சுன்னா டக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒரு போட்டோ கேட்கறான், அனுப்ப முடியுமா? அப்ப டிரைவ்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can easily share our required data or photos or anything we can share. அப்ப கூகுள் டிரைவ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கூகுளோட ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். சேம் S3 இது வந்து அமேசானோட ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன். ரிலேட் பண்ண முடியுதா அவங்களால? அண்ட் தென் 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் காஸ்ட். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தானே, நீங்க கூகுள் டிரைவ்ல கொண்டு போய் நம்ம போட்டோஸ் சேவ் பண்றது. அக்செப்ட் பண்ணுவீங்களா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே? அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம S3க்கும் பொருந்தும். ஓகே, நீங்க கூகுள் டிரைவ் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸுமே S3க்கும் பொருந்தும். அப்ப இதெல்லாம் எப்படி அவங்க அச்சீவ் பண்றாங்க, அப்ப அதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதான் இந்த கிளாஸ். That's what we are going to explore in today's class. Okay, so as I explained earlier, S3 அப்படின்றது it is an object storage where we can have different kind of data. So simply we can tell that as executable, non-executable. ஒரு broad category-ய ரெண்டு டாபிக் உள்ள அடைக்கலாம், எக்ஸிக்யூட்டபிள் டேட்டா, நான் எக்ஸிக்யூட்டபிள் டேட்டா. அப்ப இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்பா, வாட் இஸ் S3? அப்ப S3 is a object oriented storage solution. நீங்க அங்க போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, S3 is a simple storage service அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. S3 is a object oriented storage service where we can store different types of objects at a lower cost, which is safe and secure, which we can easily share with the required access and permissions. அவ்வளவுதான், simple. So this is how your answer should be when you go for an interview. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரக்டாவே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் S3 பத்தி. இது எப்ப லான்ச் ஆன சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா AWS வந்து அரௌண்ட் மார்ச் 2006 வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் AWS. அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு சர்வீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணான், ஒன்னு EC2, ஒன்னு S3. இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இப்போ S3 பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்றான், சேஃப் அண்ட் செக்யூர், டேட்டா லாஸ், ஈஸிலி ஷேர், காஸ்ட். ஸோ இப்போ அதுக்கு நம்ம முதல்ல S3யோட ஆர்கிடெக்சர் புரிஞ்சுக்கணும். ஆர்கிடெக்சர் ஆஃப் S3 எல்லாத்துக்குமே ஆர்கிடெக்சர் இருக்கும். நீங்க இந்த கிளவுடு, டெவாப்ஸ் இதுக்குலாம் வந்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா அதோட ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதோட ஹைரார்கி எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் you can able to provide some you will get some insights. Out of that insights, then you will create some solution and you can do some automations. This is how DevOps works. Okay, so இப்போ S3யோட ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். S3ல பிரைமரியா ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ஒன்னு பக்கெட், ரெண்டாவது ஆப்ஜெக்ட். முதல்ல நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா S3 ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஸோ முதல்ல வாட் இஸ் அ பக்கெட்? சும்மா போயிட்டு கூகுள் போய் போறேன், பக்கெட் இதானே பக்கெட். எஸ், திஸ் இஸ் அ பக்கெட். அப்ப பக்கெட்டுக்குள்ள நம்ம என்னங்க வைக்கலாம், இதுக்குள்ளார வாட் ஆர் தி திங்ஸ் வி கேன் ஏபிள் டு புட் இன்சைட் அ பக்கெட்? என்ன வேணாலும் போடலாம், லிக்விட் போடலாம், இல்ல கிளாத் போடலாம். சில வீட்டுல அரிசி கொட்டி வைப்பாங்க, சில வீட்டுல வந்து பருப்பு கொட்டி வைப்பாங்க, சில வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வைப்பாங்க. ஏகப்பட்ட யூசஸ் இருக்கு ஒரு பக்கெட்டுக்கு, ரைட்? அதே மாதிரி தான் ஐசோலேட்டட் ஆன இப்ப ஒரு பக்கெட் அப்படின்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா we can have
மெனி டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பக்கெட் நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பக்கெட். அந்த பக்கெட்டுக்குள்ள வைக்கிறது we call it as object. ஆப்ஜெக்ட். சிம்பிள். ஓகே, அப்ப அதுக்கு அடுத்த விஷயங்கள் வரலாம். அப்போ ஒரு அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கு. எங்க கிளாஸ்ல 6 பேர் இருக்காங்கன்னா, you people have different AWS accounts. அப்ப ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து எத்தனை பக்கெட் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 100 பக்கெட்ஸ் பர் அக்கௌண்ட். ஓகே, அப்ப இது இது கன்ஸ்ட்ரெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வேணும்னா we can increase the limit. So that can be that is a different story and we need to raise an incident to the AWS people. ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து ரெக்வஸ்ட் வைக்கும்போது they can increase the limit. ஓகே, அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நான் என்ன சொன்னேன், ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ், டேட்டா ஃபைல்ஸ். அப்ப எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கும், என்னது, சைஸ். அப்ப ஒரு நல்ல ஒரு போட்டோ ஒரு போன் கேப்சர் பண்ணுதுன்னா அதோட சைஸ் என்னவா இருக்கும், சும்மா சொல்லுங்க. அரௌண்ட் ஒரு 8 to 10 MB வரும் சார். 8 to 10 10 MB MB வரும். வரும் சார். ஓகே, 8 to 10 MB வரும். அப்ப கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு என்ன இருக்குது, இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட், அதோட சைஸ். சைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். அப்ப இந்த S3 குள்ள வைக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட், ஐம் டாக்கிங் அபவுட் அ சிங்கிள் ஆப்ஜெக்ட், அதோட மேக்ஸிமம் சைஸ் என்னவா இருக்கும், அந்த ஒரு லிமிட் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா 5 TB, ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் 5 TB வைக்கலாம் ஒரு பக்கெட்டுக்குள்ளார. டிபினா டெராபைட். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி லெஸ் தென் 5 TB, நாட் மோர் தென் 5 TB. அப்ப எத்தனை ஆப்ஜெக்ட் வைக்கலாம் ஒரு பக்கெட்டுக்குள்ள 5 TBல? எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா வைக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன். இப்போ நான் ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், EBS வெர்சஸ் S3. ஓகேவா? EBS வந்து லிமிட்டடா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் சொல்யூஷனா, சொல்லுங்க பார்க்கலாம். EBS இஸ் இட் லிமிட்டட் ஆர் அன்லிமிட்டட்? எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா? லிமிட்டட்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அன்லிமிட்டட்னா லிமிட் இருக்காது. இஸ் EBS லிமிட்டட் ஆர் அன்லிமிட்டட்? இபிஎஸ்ங்கிறது இந்த டெடிகேட்டட் சர்வருக்கான ஸ்டோரேஜ்ங்கிறதுனால அது ஓகே, அது லிமிட்டடா லிமிட்டடா தெரியல. கேள்வி கேக்குறீங்களா, இல்ல, பதில் எனக்கு சொல்றீங்களா? ஷுவரா தெரியல. அது டெடிகேட்டட் ஸ்டோரேஜ்ங்கிறதுனால அது அதுக்கானது மட்டும் தானே, அதுல எப்படி அன்லிமிட்டட்னு வரும் அப்படின்னு கொஸ்டின் எனக்கே வருது. நான் நான் கொஸ்டின் கேக்குறேன், சரிங்களா? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் இஸ் சிம்பிள். ஆன் வந்து யூர் பாயிண்ட், லிமிட்டட் இட்ஸ் லிமிட்டட் ஆர் அன்லிமிட்டட்? இபிஎஸ் லிமிட்டட் EBS லிமிட்டட். ஓகே, மத்தவங்க அதர்ஸ்? அது வால்யூம் சைஸ் வந்து நம்ம 1 TB வரைக்கும் தான் இருக்கு. எஸ். ஸோ இப்போ while creating an EBS or data disk, we are especially specifying the limit. எனக்கு 30 GB வேணும், எனக்கு 60 GB வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பிளிசிட்டா அந்த இடத்துல போயிட்டு we are providing some values, we are providing some attribute on that. அப்ப எனக்கு அதிகமாக்கணும்னா we need to increase the limit. இன்க்ரீஸ் பண்ணுவோம், மேனுவலா தான் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, டிக்ரீஸ் பண்ண முடியுமா ஒரு EBS வால்யூமை? டிக்ரீஸ் பண்ண முடியாது. டிக்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப டிக்ரீஸ் பண்ணனா எப்படி பண்ண முடியும்? எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும், உனக்கு சும்மா சொல்லிட்டு இருந்தேன் நான். 2 பாயிண்ட்ஸ் எப்படி டிக்ரீஸ் பண்றது. ஓகே,
திங்க் பண்ணுங்க. ரைட். ஸோ தென் பக்கெட் நேம். இந்த பக்கெட் இருக்குல்ல, பக்கெட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நேம் இட் ஷுட் பி யூனிக். இப்ப நளினி ஒரு பக்கெட் கிரியேட் பண்றாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நளினி அண்டர்ஸ்கோர் பக்கெட் இல்ல ஐஃபன் பக்கெட் வச்சுட்டாங்கன்னு வைங்க. இந்த நேமை வைஷ்ணவி யூஸ் பண்ண முடியாது. இந்த நேமை நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இட் ஷுட் பி யூனிக் அக்ராஸ் AWS என்விரான்மெண்ட். இந்த AWSல இந்த பேர் வேற யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேமை வச்சு நமக்கு ஒரு DNS கிரியேட் ஆகும், விச் இஸ் அ டொமைன் நேம் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, இப்ப www.google.com இருக்கு. இதை போய் வாங்க முடியுமா நம்ம? கேன் வி பை திஸ்? நோ. ஏன் நோ? வை? இது வந்து கூகுளோட. அது வந்து கூகுளோடது அப்படின்றீங்க. அதே மாதிரி நளினி ஒரு பக்கெட்டுக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த நேம் அது அவங்க அக்கௌண்ட்டோட லாக் ஆயிடும். ஓகேவா? அன்டில் அண்ட் தென் அவங்க அந்த அக்கௌண்ட்டை அந்த பர்டிகுலர் பக்கெட்டை டெலீட் பண்ற வரைக்கும் வேற யாராலுமே இந்த பேர்ல கிரியேட் பண்ண முடியாது. இப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒருத்தங்க வச்ச யூசர் நேம் இன்னொருத்தங்க வைக்க முடியாது. சேம் தான். ஓகே, அப்ப அது கூட ஒரு டிஎன்எஸ் கிரியேட் ஆகும். எதுக்கு இந்த டிஎன்எஸ் வருதுன்றத நான் லேட்டரா சொல்றேன். சரிங்களா? which is another very useful feature on S3. ஸோ இப்போ நம்ம S3யோட பேசிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு, ஒரு அவுட்லைன் பார்த்தாச்சு. 100 பக்கெட்ஸ் தான் இருக்கணும். ஆப்ஜெக்ட் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா வைக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 5 TB இருக்கணும். பக்கெட் நேம் வந்து குளோபலா யூனிக்கா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 main things that should be noted before creating or before using an S3 service. Any doubts, guys? கேட்கணுமா யாருக்காச்சும் எதுனா? ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் S3 அது பார்த்துடலாம். ஸோ அகெயின் இட்ஸ் அ லோ காஸ்ட். இது எப்படி லோ காஸ்ட்னு சொல்றேன்? விச் ஒர்க்ஸ் ஆன் pay as you go மாடல். நீங்க எந்த அளவுக்கு டேட்டா உள்ள வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ஓகே, இட்ஸ் ஆர் ஹைலி அவைலபிள். எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க? 99.999 அவைலபிலிட்டி கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ ஹை பேண்ட்வித். ஸோ நீங்க வந்து யூ கேன் ஆக்சஸ் யுவர் டேட்டா எனி டைம் வென் யூ ரிக்வயர் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ அவைலபிலிட்டி சொல்லியாச்சு, 99.99% அவைலபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ டியூரபிள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அவைலபிள், டியூரபிள், இட் ஹாஸ் நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அண்ட் இட் இஸ் அ லோ காஸ்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் டியூரபிள் சொல்றேன் பாத்தீங்களா, இதோட ரீசன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 99. இதுவும் வந்து சம் இதுல வரும் உங்களுக்கு. நீங்க 11 9s போட்டுக்கோங்க பர்சன்டேஜ் டியூரபிள். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, we know that ஒரு ரீஜன்ல மினிமம் நமக்கு எத்தனை ஏசி இருக்கும்? AZ1, AZ2, AZ3 அவைலபிலிட்டி ஜோன். மினிமம் 3 ஜோன்ஸ் இருக்குமா? அப்ப நீங்க S3ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது இந்த 3 அவைலபிலிட்டி ஜோன்லயுமே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு காப்பி போய் விழுந்துரும். அப்ப நம்ம டேட்டா எத்தனை இடத்துல இருக்கு? 1 2 3. அப்ப எதனா ஒரு ஜோன் நமக்கு கரப்ட் ஆயிட்டு எதனா ஆயிடுச்சுனாலும் மத்த 2 ஜோன்ல என்ன இருக்கும்? நம்ம டேட்டா
இட் இஸ் ஸ்டில் தேர். ஓகேவா? அப்ப இதுதான் அட்வான்டேஜ். நான் முன்னாடி சொன்ன அந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரிக்கே வாங்க. நம்மளோட டேட்டா எத்தனை இடத்துல வச்சிருக்கோம்? ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கோம். ஆனா இங்க நம்ம டேட்டான்றது 3 அவைலபிலிட்டி ஜோன்ல காப்பி ஆகும், ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த காரணத்தால தான் அவன் என்ன சொல்றான், இந்த டியூரபிலிட்டி கொடுக்குறான். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அ நோட்டபிள் பாயிண்ட். ஓகே, let me log in. ஓகே, நெக்ஸ்ட் ஹவர் அது ரன்னிங்லேயே இருக்கு. சேவ் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் டெர்மினேட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங். ஸோ இது கீழே வர இங்க இருக்கு பாருங்க, கம்ப்யூட்டர், கண்டெய்னரு, கீழே போயிட்டே இருந்தா நமக்கு இங்க ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ்ல ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் பேக்கப்னு இருக்கு. ஸோ நமக்கு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அது யூஸ் ஆக போகுது. இஎஃப்எஸ் இருக்கு, இட் இஸ் அ நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். இது பத்தி நம்ம லேட்டர் கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். இதுக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸ் இருக்கு நமக்கு. ஓகே, S3 இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா என்ன பண்ணுங்க, S3 மேல கிளிக் பண்ணுங்க. இதான் S3 பக்கெட்டோட கன்சோல். S3 கன்சோல் நீங்க கிரியேட் பண்ண எல்லா பக்கெட்டுமே இங்க லிஸ்ட் டவுன் ஆகும். இந்த இடத்துல ஓகே, இங்க என்ன சிம்பிள் இருக்கு அது பாருங்க, ஒரு பக்கெட் சிம்பிள் தானே இருக்கு. பாக்கெட். எஸ், அதேதான். அப்ப இது ஒரு பக்கெட்டு. ஸோ பக்கெட்டுக்குள்ள we can have n number of objects. Okay, so customers of all size industries can store and protect any amount of data from virtually any use case such as data lakes, cloud native applications, mobile applications. ஸோ மெயினா நம்ம அப்ளிகேஷனோட டேட்டாஸ் அங்கே இதுக்குள்ள இருக்கும் மேஜரா. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஜியோ சாவன் மியூசிக், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ஈவன் ஹாட்ஸ்டார், ஹாட்ஸ்டார் எல்லாருமே அந்த ஹாட்ஸ்டார் அப்ளிகேஷன் பேக் எண்ட்ல பக்கெட் தான் யூஸ் பண்றது. S3 பக்கெட் தான் யூஸ் பண்றது. All your content are hosted up in S3 bucket. ஸோ நீங்க பார்க்குற எல்லா வீடியோஸுமே இங்க இருந்தா வருது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க போயிட்டு every object in S3 is stored in a bucket. To upload files and folders, you need to create a bucket where the object will be stored. ரொம்ப கிளியரா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் பக்கெட். இப்போ நான் இங்க போயிட்டு டெஸ்ட் பக்கெட் அப்படின்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்றேன். இந்த நேம் அவைலபிளா இருக்குமா? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில என்ன பண்ணிருப்பான், இந்த நேம் எடுத்திருப்பான். For the namesake, I keep it as test bucket. அப்ப இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா
பக்கெட் நேம் எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன இருக்கும், ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் அண்ட் ஹாவ் அ வியூ. கொஞ்சம் அது பாருங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்குள்ள போட்டீங்கன்னா இங்கேயே சொல்லுவாங்க பாருங்க, கீழே எக்ஸாம்பிள் ஜெனரல் பர்பஸ் பக்கெட் நேம்ஸ். Following names are valid but not recommended for use other than static website hosting. இது கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பக்கெட் நேம் வந்து A to Z இருக்கலாம், 0 to 9 நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் கேன் ஹாவ் ஹைஃபன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கலாம் பக்கெட் நேம். ஸோ பக்கெட் நேம் எப்படிலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு எக்ஸாம்பிள் இது. அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டல் கேமல் கேசிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் ஸ்டார்ட் பண்றதும் என் பண்றதும் வந்து ஐஃபோன்ல என் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அதர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ நான் டெஸ்ட்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன், பேரு டெஸ்ட் ஒரு பக்கெட் வச்சிருக்கேன். அதுக்கு கீழே ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். ஸோ ஏசிஎல் அப்படின்றது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இதை பத்தி நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஏசிஎல் டிசேபிள்னே இருக்கட்டும். ஓகே, அந்த பக்கெட் குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு யார் ஓனர், அதுதான் இது. அப்ப நான் ஓனரா இருப்பேன், நான் தான் இந்த அக்கௌண்ட்டோட ரூட் யூசர், நான் தான் ஓனர். இல்ல என் கூட சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ திஸ் டிட்டர்மைன்ஸ் த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் இன்சைட் த பக்கெட். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ தென் ஐ கோ டவுன் பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ். இது பொதுவா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள வைக்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பப்ளிக்கா ஒரு என் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த என் பாயிண்ட்டை வச்சு யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், டச் த ஆக்சஸ், யாரெல்லாம் வியூ பண்ணலாம், அந்த ஆக்சஸ் தான் இது. ஓகே, இப்போதைக்கு பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்னு இருக்கட்டும். நான் லேட்டரா அதை எப்படி டிசேபிள் பண்றேன் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து பக்கெட் வெர்ஷனிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Okay. What do you mean by a version? What do you mean by a version? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். What do you mean by a version? இப்ப ஐபோன் இருக்கு, அது எடுத்துக்கலாம். எவ்ரி இயர் என்ன பண்ணுவோம், புது புது ஐபோன் ரிலீஸ் பண்ணுவோம். ஐபோன் 15, ஐபோன் 16, ஐபோன் 17 இப்படி இருக்கு. இந்த 15, 16, 17 இதெல்லாம் என்னங்க, என்ன Version. நம்பர்? அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபோன். ஓகே, இப்போ ஜென்ரலாகவே ஒரு டாக் இருக்கும் என்னன்னா, புதுசா ரிலீஸ் பண்ண ஐபோன் 17 சூப்பரா இருக்கு, அப்ப அதான் பெஸ்டான போனு. அப்ப என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல 15 and 16 இருந்தாலுமே எல்லாருமே என்ன போன் வாங்குவாங்க, 17 தான் வாங்குவாங்க. கரெக்டா? இதே வந்து 17 வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். அப்ப 17 வாங்குவாங்களா 16 வாங்குவாங்களா? எல்லாருமே மார்க்கெட்ல என்ன வெர்ஷன் வாங்குவாங்க? 16. 16 வாங்குவாங்க. அப்ப வெர்ஷனிங் இஸ் நத்திங் பட் அப்சல்யூட் டேகிங். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ஒரு டேக் தான் வெர்ஷன். ஓகே, அதே டேக் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கிரியேட் பண்ற கோடு இருக்குல்ல, கோடா இருக்கட்டும் இல்ல ஃபைலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா we can do the versioning. அது எப்படி தினேஷ் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஃபைல் வந்து நான் வச்சிருக்கேன்னு வைங்களேன். இனிஷியலா நான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ கிரியேட் ஒன் ஃபைல். இந்த ஃபைலை வந்து நான் வந்து வெர்ஷன் 1 அப்படின்னு நான் சொல்றேன். I name it as version 1. திரும்ப அந்த ஃபைலை
சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்றேன். ஐ லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன். ஓகே, திரும்ப அந்த ஃபைல சில மாடிஃபிகேஷன் பண்றேன். வெர்ஷன் 3. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஐ டிட் அ பிக் மிஸ்டேக். வெர்ஷன் 3 நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வெர்ஷன் 3 வேண்டாம். ஓகே, எனக்கு இந்த வெர்ஷன் 2 ஃபைல் இருந்தா நல்லா இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நார்மலா போயிட்டு இப்ப இதுக்குள்ள போயிட்டு புதுசா ஒரு நோட் பேட் கிரியேட் பண்றேன். பேட் கிரியேட் பண்ற ஆப்ஷன் கூட வர மாட்டேங்குது இங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ சும்மா ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது உள்ள போயிட்டு ஹாய் திஸ் இஸ் ஆர் S3 கிளாஸ் அப்படின்னு நான் போறேன். நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரியா? இப்போ இதான் வெர்ஷன் 1. இப்போ திரும்ப இதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எழுதுறேன் ஹாய் திஸ் இஸ் அவர் டே 10 கிளாஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்றேன். இப்போ டே 10 அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கா? ஒரு மீனிங்குமே இல்லை. ஓகேவா? பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபைல் வேணாம், இதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் தான் வேணும் அப்படின்னா இங்க எடுக்க முடியுமா அந்த ஃபைலை? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபைல் தான் எனக்கு வேணும், அதை எடுக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இப்போ இந்த ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கு? டே 10 ஆஃப் த கிளாஸ் இங்கிலீஷ். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ல என்ன இருந்துச்சு? திஸ் இஸ் அவர் S3 கிளாஸ் நான் போட்டு டைப் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வெர்ஷன் எனேபிள் ஆகல. அதனால என்ன பண்ண முடியல, இந்த ஃபைலுக்கு முன்னாடி இந்த ஃபைல் நம்ம எடுக்க முடியல. ஓகே, ஆனா இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா S3ல ஓவர் கம் பண்ண முடியும். which has a special feature called as bucket versioning. அதுக்குள்ள வைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அது என்ன பண்ணும்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். which is a very very important feature and இன்டர்வியூல இதை கேட்பாங்க. நோட் இட் டவுன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னேபிள கொடுத்துக்கிறேன். ஓகே, அகைன் டேகிங். டேக்ன்றது அப்சல்யூட்டா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். திரும்ப ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த டேக். ஓகே, அதுக்கு அடுத்து என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்குமே 2 டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா அட் ரெஸ்ட், டேட்டா அட் டிரான்சிட். 2 இருக்குங்க, டேட்டா அட் ரெஸ்ட் அண்ட் டேட்டா அட் டிரான்சிட். S3 என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் டேட்டா அட் ரெஸ்ட். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்டான என்கிரிப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். சர்வர் சைடு என்கிரிப்ஷன், SSCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? SSC KMS, ரைட்? ஸோ அப்ப வாட் யூ மீன் என்கிரிப்ஷன் சொல்ல முடியுமா யாராச்சும்? Some people they are working in IT already, they know about encryption. யாராச்சும் சொல்ல முடியுமா? அது விஜயா இருக்கலாம், அஸ்வினா இருக்கலாம், இல்ல நளினியா இருக்கலாம். ஸோ யூ பீப்புள் நோ வாட் இஸ் என்கிரிப்ஷன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கைஸ், நளினி நீங்க பேசுறது கேட்கல நினைக்கிறேன். நளினி யூ ஆர் நாட் ஆடிபிள். எனக்கு டவுட்டா இருக்கு, பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. லைக் நான் பேசவே இல்ல தினேஷா. இப்போ அதுதான் சொல்றேன், என்கிரிப்ஷனா நான் அன்மியூட் பண்ணிட்டு சைலண்டாவே இருக்கிறது. நானே இல்ல, யோசிச்சிட்டு அது ஓகே அவன் பேசுறது கேட்கல. ஸ்டார்டிங்ல இருந்தே அன்மியூட்ல தான் இருக்கு. ஏதாச்சும் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுவேன், அதனால அது அன்மியூட்லயே தான் இருக்கு. ஓகே, மத்த யாராச்சும் அஸ்வின்? நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா அனுப்புறோம், மெயில ஏதோ ஓகே, இருக்குல்ல ஒரு ஆல்ரெடி. லைக் கரெக்ட். சொல்லுங்க வேற இப்போ
இப்போ லாக் ஆகுது. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டன் எஸ், என்கிரிப்ஷன்றது இப்போ பெரிய இந்த விஷயம்லாம் இல்லைங்க. என்கிரிப்ஷன் வந்து ப்ரோ ஒரு ஆ, சிம்பிளான டெக்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தினேஷ்னு கொடுக்குறது சரி. வந்துட்டு அது ரீடபிள் ஃபார்மேட்ல இருந்து கன்வெர்ட் ஆகி சம்வாட் சைபர், அதாவது அந்த அல்கோரிதம் வந்து ஷாவா இருக்கட்டும் இல்ல சம்திங் வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கோரிதம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அன்ரீடபிள் டேட்டாக்கு மாத்துறது தான் வந்துட்டு என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, நான் லேமன் பர்ஸ்பெக்ட்லாம் சொல்லிடுறேன். நீங்க ஒரு பூட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் பூட்டு இருக்கு? கோத்ரேஜ்ல ஒரு பிராண்ட் கொடுக்குறானுங்க, நிறைய பிராண்ட் கொடுக்குறானுங்கல்ல. அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து ஏகப்பட்ட அல்காரதம்ஸ் இருக்கு. விஜய் சொன்ன மாதிரி அல்காரதம்ஸ்ன்றது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப அந்த அல்காரதம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை மாடிஃபை பண்ணுவாங்க. தினேஷ்னு ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களேன், ஒரு அல்காரதம் என்ன பண்ணோம், அந்த தினேஷ்ன்ற பேரை அது வேற வேற ஃபார்ம்ல மாத்தி விட்டுரும். திரும்ப அதை அன்லாக் பண்றதுக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க. அந்த கீயை போட்டா தினேஷ்ன்ற அந்த பர்டிகுலர் சீக்ரெட் நமக்கு வந்துடும். இது எதுக்காக யூஸ் பண்றோம் பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். இப்ப நான் வந்து பாயிண்ட் ஏன்னு வைங்க, நளினி வந்து பாயிண்ட் பி. ஓகேவா? இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன், ஒரு டெக்ஸ்ட், ஒரு வார்த்தை, அதை நான் நளினிக்கு பாஸ் பண்ணணும். பட் ஆனா இன்பிட்வீன்ல யார் இருக்கானா அஸ்வின் இருக்காரு. எனக்கு அஸ்வின் அந்த வார்த்தையை பார்க்க கூடாது. ஓகேவா? இப்ப நான் பிளெயினா ஒரு வார்த்தையை அனுப்புறேன் நளினிக்கு. அஸ்வின் என்ன பண்ணுவார், ஈஸியா எடுத்து பார்த்துருவார் நான் என்ன அனுப்புறேன் நளினிக்கு அப்படின்ட்டு. ரைட்? அப்ப நான் இந்த இடத்துல என்ன யோசிக்கிறேன், இதை நான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புனா என்ன, அஸ்வின் அதை பார்க்கவே கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த அல்காரதம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நளினிக்கு அனுப்புற டெக்ஸ்ட்டை என்கிரிப்ட் பண்ணிடுவேன். அதுக்கான கீ நளினி கிட்ட இருக்கும். ஓகே, இப்ப நான் டேட்டாவை நளினிக்கு அனுப்புறேன்னு வைங்களேன், இன் பிட்வீன்ல அஸ்வின் அந்த டேட்டா எடுத்து பார்த்தாருன்னா அவருக்கு என்ன இருக்கும், அவருக்கு புரியவே புரியாது. அதுக்கான அந்த சாவியும் அவர்கிட்ட இருக்காது, அவரால் பார்க்க முடியாது. இந்த டேட்டாவை யாரால பார்க்க முடியும்? நளினியால பார்க்க முடியும். ஏன்னா she has that key. அதாங்க என்கிரிப்ஷன். அப்ப பேசிக்கா என்கிரிப்ஷன் இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் கீ. ரெண்டு கீ இருக்கும், பப்ளிக் கீ, பிரைவேட் கீ. ஓகேவா? பப்ளிக் கீ which is used for encrypting the data. Private key it is used for decrypting the data. Simple. இத பத்தி நம்ம லேட்டராவும் பார்ப்போம் என்கிரிப்ஷன்ஸ். ஓகே, அப்ப பை டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து எஸ்எஸ்சி வந்து என்கிரிப்ட் ஆயிடும். அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ்லாம் நமக்கு என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. இல்ல எனக்கு உன் கீ வேண்டாம், இது வந்து ஏடபிள்யூஎஸ்ஏ மேனேஜ் பண்ற கீ. நான் சொன்னால கீ, பப்ளிக் கீ, பிரைவேட் கீ, அதான் கீ. எனக்கு வந்து நானே என்ன ஓன் கீ கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அந்த ஓன் கீயை வச்சு நானே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு, கேஎம்எஸ். இப்போ அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can have our own keys and we can use that keys to encrypt our data. அதான் அது. ஓகேங்களா? இது வந்து டியூவல் லேயர் அடிஷ்னல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. அதான் இது. ரைட்? வேற ஒன்றும் இல்லை, பில்டப் கொடுக்குறாங்க, நத்திங் பட் பில்டப், அவ்வளோதான். ஓகேங்களா? தென் கீழே வர அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், இதுல ஆப்ஜெக்ட் லாக்னு இருக்கும். மேக் ஷூர் தட் யூ ஆர் டிசேபிளிங் திஸ். இது நீங்க ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த பக்கெட்டை delete பண்ண முடியாது. இங்க WORM இருக்கு, ரீட் ஒன்ஸ், சாரி ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் மாடலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே ஆக்சிடென்டலா கூட delete பண்ணிடவே கூடாது இந்த ஆப்ஜெக்டை அப்படின்ற அந்த கண்டிஷனுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இது. இதை நீங்க ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டை delete பண்ணவே முடியாது. யூ நீட் டு raise an incident to AWS. ஸோ மேஜரான திங்ஸ் எல்லாமே இதுதான். நம்ம டேட்டா போயிட்டு என்ன பண்ணலாம், கிரியேட் பக்கெட்னு கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்கும், என்ன சொல்றாங்க இங்க, பக்கெட்
the same name already exists. So நான் ஒரு புது நேம் கொடுக்குறேன், டெஸ்ட் AWS அண்டர்ஸ்கோர், இன்னைக்கு டேட் என்னது 27. இது அலௌடான்னு கேட்டிங்கன்னா தாராளமா அலௌட். கிரியேட் பக்கெட். நமக்கு ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எந்த ரீஜன்ல கிரியேட் ஆயிருக்கு, ஹைதராபாத் ரீஜன்ல கிரியேட் ஆயிருக்கு, டேட் கொடுத்துட்டாங்க. பக்கெட்டை கிளிக் பண்ணி உள்ள போனா நமக்கு இங்க ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ண போறேன். ஸோ நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ ஃபைல், இந்த ஃபைலை நான் இங்க டைரக்டா டிராக் பண்ணலாம். இப்படி டிராக் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த ஃபைல் லெவல்ஸ்மே we can provide some permissions. ஒரு சிங்கிள் ஃபைல் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது டைப்பு சைஸ் வந்துருச்சு, டெஸ்டினேஷன் பக்கெட்டு அதோட டீட்டெயில்ஸ், வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கா, என்கிரிப்ஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா, அதுக்கு அடுத்து அந்த ஃபைலுக்கான பெர்மிஷன்ஸ், அது பப்ளிக் ஆக்சஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே, அதர் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்டோரேஜ் கிளாஸ், ப்ளீஸ் நோட் இட் டவுன். S3ல கேட்கிற ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டோரேஜ் கிளாஸ், விச் இஸ் நத்திங் பட் என்னது, காஸ்ட். இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு வந்து டெக்னாலஜி தெரியுதோ கிளவுட் தெரியுதோ இல்லையா, இந்த காஸ்ட், அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் நல்லா தெரியும். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு வந்துருவாங்க. நீ என்ன வேணா யூஸ் பண்ணு, எனக்கு காசு கம்மியாகும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே தான், மெயினா காசு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க நம்ம கிரியேட் பண்ற ஒரு பக்கெட்டுக்கும் காசு, அப்லோட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுமே காசு. அப்ப அதை எப்படி நம்ம கம்மி பண்ண முடியும்? ஓகே, அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க ஸ்டோரேஜ் கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னா, ஸ்டாண்டர்டு, இன்டெலிஜென்ட் ஐரிங்கு, ஸ்டாண்டர்ட் ஐஏ, ஒன் ஜோன் ஐஏ, கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல், கிளேசியர் ஃபிளெக்சிபிள் ரிட்ரீவல், கிளேசியர் டீப் ஆர்கைவ், ரெடியூஸ் ரிட்டன்டன்சி. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 10 GB ஆப்ஜெக்ட் 10 GB சைஸ் கொண்டு போய் நான் வைக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு மந்த் எண்டு பில் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். 10 GB 1 மந்த்துக்கு 1000 ரூபாய் ஸ்டாண்டர்ட்ல. அதுவே நான் ஸ்டாண்டர்ட் ஐஏல இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ல அதே டேட்டா நான் வச்சேன்னு வைங்களேன், 10 GB ஃபார் 1 மந்த், ஐ கெட் 400 rupees. ஓகே, அதே டேட்டாவை கொண்டு போயிட்டு நான் டீப் ஆர்கைவ்ல வச்சுட்டு வைங்களேன், சேம் டேட்டா 10 GB டீப் ஆர்கைவ்ல வச்சேன் அப்படின்னா ஐ கெட் 50 rupees. அப்ப இங்க வச்சா 1000 ரூபாய், இங்க வச்சா 400 ரூபாய், இங்க வச்சா வெறும் 50 ரூபாய். டேட்டா ஒரே ஜிபி தானே, பக்கெட்டும் ஒரே பக்கெட் தானே. ஆனா இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல ஏன் இந்த அளவு காஸ்ட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், how frequent we are accessing, that's important here. இப்போ ஒரு டேட்டாவை நான் அடிக்கடிக்கு எடுத்து பாக்குறேன்னு வைங்களேன், அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு என் டேட்டா மில்லி செகண்ட் ஆக்சஸ் எனக்கு வேணும். So it should be accessible milliseconds. So that kind of data we can have it in the standard. அடிக்கடிக்கு என் டேட்டாவை எடுத்து பார்க்கணும். என் கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, இந்த டேட்டா அவருக்கு லேட்டன்சியே இல்லாம இருக்கணும். இட் ஷுட் பி ஆக்சசபிள் ஃப்ரீக்வென்ட்லி. அப்ப அது என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டாண்டர்ட்ல வைக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு டேட்டா யூஸ் பண்ணல, அடிக்கடிக்கு எடுக்கல, யூஸ் பண்ணல அப்படின்னா அது நம்ம இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்ல வைக்கலாம். ஸோ டேட்டா எனக்கு இருந்தா மட்டும் போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது லாக் டேட்டாவா இருக்கலாம், இல்ல ஒரு பேக்கப்பா இருக்கலாம். ஓகே, எனக்கு அது இன்ஸ்டன்டா வேண்டாம், எனக்கு வந்து அது கொஞ்சம் நிறைய வருஷங்கள் தேவைப்படுது.
அப்படின்றப்ப நம்மலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிளேசியர் இந்த டைப் இருக்கு, கிளேசியர்னு சொல்லலாம் இது பேர். அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம டேட்டாஸை வைக்க முடியும். கைஸ், இது கிளியர் தானே எல்லாருக்குமே? நான் சொன்ன எக்ஸாம்பிள் அண்ட் தென் த ஸ்டோரேஜ் கிளாஸஸ். எஸ் சதீஷ். இது கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து ஷியோர்லி யூ வில் கெட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். டெஃபினட்டா சொல்றேன். நீங்க S3 எடுத்தீங்கன்னா எல்லாமே பார்க்க வேண்டாம். நான் ஹைலைட் பண்ற இந்த டாபிக்ஸ் பார்த்தாலே போதும். நான் அந்த என்கிரிப்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன் அங்க நிறுத்தி நான் சொன்னேன்னா, ஐ ஃபேஸ் a lot of questions on encryption itself. டேட்டா ட்ரெஸ்ட்னா என்ன கேட்பான், டேட்டா டிரான்சிட் கேட்பான். அப்ப S3 என்ன டேட்டா ரெஸ்டா டிரான்சிட்டான்னு கேட்பான். S3ன்றது டேட்டா ட்ரெஸ்ட். ஸ்டோரேஜ் கிளாஸ் பத்தி தெரியுமான்னு கேட்பான். நிறைய எல்லாம் கேட்க டைம் இருக்காது. கிளவுட் பத்தி, டெவாப்ஸ் பத்தி நிறைய கேட்பாங்க இன்டர்வியூல. கிளவுட் பத்தி கம்மியா கேட்பாங்க. அதுல they can assess your knowledge. So அதுல ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ். எதனால இதுக்கு வந்து நான் 1000 ரூபாய் பே பண்றேன்? ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கூடவே எனக்கு பேக்கப் எடுக்கிறான்ல, அது 3 அவைலபிலிட்டிஸ் வந்து எனக்கு பேக்கப் எடுத்துருவான். இங்க வந்து மினிமம் டியூரேஷன் உனக்கு கிடையாது. மினிமம் இத்தனை நாள் வச்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி மினிமம் பில்லபிள் சைஸுமே கிடையாது, ரிட்ரீவல் ஃபீஸுமே கிடையாது. இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ரிட்ரீவல் ஃபீஸ், நம்ம டேட்டாவை அப்லோட் பண்றோம்ல, திரும்ப அந்த டேட்டாவை ரீட் பண்றப்ப அதுக்கும் ஒரு ஃபீஸ் போடுவான். இங்க அந்த ஃபீஸ் கிடையாது. ஓகே, இது அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஐஏல வந்து பாத்தீங்கன்னா பர் ஜிபிக்கு அந்த காசு போடுவான். நீ இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ், அப்ப இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்னா என்ன அர்த்தம்? எப்பயாச்சும் தானே யூஸ் பண்ணுவோம்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு அடிக்கடிக்கு யூஸ் பண்ற? அப்ப நீ எப்பப்பெல்லாம் யூஸ் பண்றியோ அப்ப என்ன பண்ணு, பர் ஜிபிக்கு எனக்கு பே பண்ணு. கிளியரா கைஸ்? இது இந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்ட்டு, இங்க அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம், எந்த ரிட்ரீவல் ஃபீஸும் இல்ல, ஒன் டைம் ஃபீஸ் தான். இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ல வந்து அதுவும் மில்லி செகண்ட் ஆக்சஸ் தான். பட் ஆனா என்னன்னா, நீங்க ஒரு வாட்டி ஆக்சஸ் பண்ணும் போதும் பர் ஜிபிக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் அ ரிட்ரீவல் ஃபீஸ். ஓகே, இப்ப நான் டேட்டாவை ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் வச்சிட்டேன், 400 ரூபாய் வருது பில்லு. இப்ப டக்குனு என் கம்பெனில நீ ஏன் கொண்டு போய் ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்ல வச்ச? அந்த டேட்டா இப்ப நமக்கு தேவையே இல்லை, அதை கொண்டு போய் நீ என்ன பண்ணு, கிளேசியர்ல போடு அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாம் போட்டுற முடியாது. அந்த மாதிரி மினிமமா நீங்க டேட்டாவை ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் மாத்துறீங்கன்னா 30 நாள் வரைக்கும் வச்சிருக்கணும். அது கம்பல்சரி. 30 நாளைக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாவை வேற ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, சோ இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். இது என்ன தினேஷ் 1 year அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 zone அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன போட்டிருக்காங்க, 1 போட்டிருக்காங்க. விச் இஸ் என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரே ஒரு ஜோன்ல தான் நமக்கு என்ன ஆகும், பேக்கப் நடக்கும். அதான் 1 zone. அப்ப இது என்ன மாதிரி டேட்டாஸ் நீங்க வைக்கலாம்? இங்கேயே போட்டிருக்கான் பாருங்க. எனக்கு டேட்டா இல்லைனாலும் அந்த டேட்டா நான் என்ன பண்ணிப்பேன், திரும்ப ரீக்ரியேட் பண்ணிப்பேன். ரீக்ரியேட்டபிள் டேட்டா, அது 1 zone வைக்கலாம். ஓகே, ஸோ கிளேசியர் அப்படின்றது அகைன் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆர்கைவல் ஸ்டோரேஜ். ஆர்கைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் இதை பத்தி பார்க்க வேண்டாம், பேர்ல இருக்க ஆர்கைவல் ஸ்டோரேஜ். ஓகே, இதாங்க ஸ்டோரேஜ் கிளாஸ். அகைன் என்கிரிப்ஷன். இப்போதைக்கு எனக்கு என்கிரிப்ஷன் வேணா, செக்ஸம் வந்து டேட்டாவோட இன்டெகிரிட்டியை செக் பண்ணும். இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் வேண்டாம். டேக் ஆப்ஷனல், மெட்டடேட்டா, இட் இஸ் நத்திங் பட் டேட்டா அபவுட் அ டேட்டா, அகைன் a key value pair. ஓகே, அப்புறம் இது மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல வந்து இந்த சேட்டலைட் இமேஜஸ் தான் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கூட S3 பக்கெட்ல வைப்பாங்க. ஏன்னா சேட்டலைட் இமேஜ் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் இன் சைஸ். அப்ப அவங்க வந்து அந்த ப்ரீ ப்ராசஸிங், போஸ்ட் ப்ராசஸிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்ப அதை கொண்டு போய் நான் ஒரு ஸ்டோரேஜ்ல வைக்கும்போது, ஸோ அட் த டைம் தே ஹேவ் திஸ் மெட்டடேட்டா வித். ஏன்னா அதுல வந்து டேட் இருக்கும், அந்த இயர் இருக்கும், அந்த ஆங்கிள் ஆஃப் கேப்சர் இருக்கும். டேக் வந்து நமக்கு லிமிட்டடா இருக்கும், பட் மெட்டடேட்டா வி கேன் கீப் மெட்டடேட்டா ஆஸ் ரிக்வைர்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெட்டடேட்டாலாம் வைக்கலாம். இட்ஸ் டேட்டா அபவுட் அ டேட்டா. சேட்டலைட் இமேஜே ஒரு டேட்டா தான், அந்த டேட்டா பத்தி ஒரு டீடைல்டு டேட்டா தான் மெட்டடேட்டா. ஓகே, இங்க நான் போயிட்டு என்ன பண்றேன்,
என் ஃபைலை அப்லோட்னு கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, நவ் க்ளோஸ். இப்போ என் ஃபைல் இங்க அப்லோட் ஆயிடுச்சா? எஸ். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, பக்கெட்டுக்கு ஏன் பேர் யூனிக்கா வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அது ஒரு டிஎன்எஸ் கிரியேட் பண்ணணும் நான் சொன்னேன். ஓகே, அப்ப விச் இஸ் அ பப்ளிக் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் டெக்னிக்கலா. நான் இது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே இங்க உள்ள பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஜெக்ட் யூஆர்எல் ஒன்று இருக்கு. இருக்கா? HTTPS லிங்கோட இருக்கு பாருங்க. அந்த லிங்கை கொஞ்சம் பாருங்களேன் என்ன இருக்குன்ட்டு. பக்கெட் நேம் இருக்கா? டெஸ்ட் _AWS _DK _27.s3.apsouth. இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகும் நம்ம அக்கௌண்ட்டுக்காக. இப்போ இதை கிளிக் பண்ணா இங்க என்ன வருது? வாட் ஐம் கெட்டிங், எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபைலு ரீச் ஆகல, அந்த கண்டென்ட் ரீச் ஆகல நம்ம. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இட் இஸ் நாட் ரீச்சபிள். ஓகே, என்ன வருது? ஆக்சஸ் டினைட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பெர்மிஷன் ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா? யார் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும்? ஸோ அப்போ அந்த பெர்மிஷன் தான் முதல்ல பார்க்கணும் நம்ம இங்க. பெர்மிஷன். This bucket as a bucket owner enforce settings applied to the object ownership. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? ஆப்ஜெக்டோட ஓனர் அந்த தினேஷ் அவர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆப்ஜெக்டை ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். மற்ற யாருமே என்ன பண்ண முடியாது, எந்த ஆக்சஸுமே இல்லை. அதான் இங்க ஷோ பண்ணுது. மற்ற யாருக்குமே எந்த ஆக்சஸுமே இல்லை குளோபலா. அப்ப இதை மாத்தணும்னா முதல்ல போய் நம்ம என்ன பண்ணோம்? பக்கெட் லெவல்ல இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம்? தூக்கணும். அப்ப பக்கெட்டுக்கு நம்ம போலாம். இங்க இருக்கு பாருங்க பக்கெட். விச் பக்கெட்? இந்த பக்கெட். அப்ப அந்த பக்கெட்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பெர்மிஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். பெர்மிஷன்ஸ். இப்ப இந்த இடத்துல பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கு, பக்கெட் பாலிசின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை எடிட் கொடுத்துறேன். எடிட் கொடுத்துட்டு இதை எனேபிள் பண்ணி விட்டுறலாம். சேவ், கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன்னா பக்கெட் லெவல்ல ஆப்ஜெக்ட் வந்து பப்ளிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டில் ஆப்ஜெக்ட் லெவல்ல எல்லாமே என்னவா இருக்கும்? பிரைவேட்டா இருக்கும். பக்கெட் தான் பப்ளிக், ஆனா பக்கெட்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் இட் இஸ் ஸ்டில் பிரைவேட். ஒன்னும் உங்களுக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகாது. பாருங்க, ஒர்க் ஆகாது. இதுதாங்க டியூயல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. முதல்ல நம்ம போயிட்டு பக்கெட் லெவல்லையும் பிரைவேட் வைக்கலாம், ஆப்ஜெக்ட் லெவல்லையும் பிரைவேட் வைக்கலாம். பக்கெட் லெவல்ல நான் பப்ளிக் வச்சிட்டேன்னா ஆப்ஜெக்ட் லெவல்ல என்ன இருக்கும்? இட் வில் பி ஸ்டில் பப்ளிக், சாரி பிரைவேட். ஓகே, இப்ப லெட் அஸ் கோ அட் தி ஆப்ஜெக்ட் லெவல். இதான ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போறேன். இப்ப இங்க பெர்மிஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த பெர்மிஷன்ல ஸ்டில் இங்க என்ன இருக்கு? எடிட் வரல. ஓகே, சோ அப்ப here we go and edit the bucket policy. Edit. ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து மேனுவலா எடிட் பண்றது இந்த இடம், சரிங்களா? ஸோ அது கீழே இருக்குல்ல இந்த ACL, go to this ACL. இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் ACL enabled. I acknowledge. ACL enabled. I acknowledge. Owner preferred. Save settings. ACL enable பண்ணிடுங்க. ஓகே,
இப்ப ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ல எடிட்னு வந்துடும் இந்த இடத்துல நமக்கு. இது எல்லாமே பக்கெட் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். எடிட் எவ்ரிஒன் இந்த பப்ளிக் ரீட் கொடுத்துட்றேன், லிஸ்டும் கொடுத்துட்றேன். இப்ப கீழே போயிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் சேவ். இப்ப இங்க எடிட், இப்ப நமக்கு இங்க எனேபிள் ஆயிருக்கும். ரீடு சேவ் சேஞ்சஸ், சேவ் சேஞ்சஸ். இப்ப இந்த யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகும். ஹை, திஸ் இஸ் ஓவர் போட்டேன், திஸ் இஸ் அவர் டேட் அண்ட் கிளாஸ். ஓகே, இப்ப இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஆக்சசபிளா இருக்கு, which is the object is public. ஓகே, இப்போ பெர்மிஷன்ஸ்ல போய் எப்பனா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை மாத்திக்கலாம். we can do the modification, save changes. இப்போ பண்ணும்போது again the object is private. ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பக்கெட் லெவல் பெர்மிஷன்ஸ், ஆப்ஜெக்ட் லெவல் பெர்மிஷன்ஸ் பார்த்தோம், ஸ்டோரேஜ் கிளாஸ் பத்தி பார்த்தோம், பக்கெட் வெர்ஷனிங் பத்தி பார்த்தோம், தென் சம் ஆஃப் த கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஒரு S3 ஆர்கிடெக்சர்னா என்ன, அதுல பக்கெட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, எத்தனை பக்கெட் கிரியேட் பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவா இருக்கணும், பக்கெட் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்றது, நம்ம போன கிளாஸ் என்ன பண்ணோம், EC2 சர்வர்ல அப்ளிகேஷன் ரன் பண்ணிடும், S3 பக்கெட்லயுமே அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். தென் ஐ கிவ் யூ சம் டாஸ்க் ஃபார் யூ பீப்புள். ஓகே, so with this we have completed our today's session. Guys, any questions on this? ஏன்னா நாளைக்கும் நமக்கு part 2 class இருக்கு S3. ஸோ இந்த கிளாஸ் ரெக்கார்டிங், இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸ் ரெக்கார்டிங் ரெண்டுமே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் எப்படின்னு சொல்லுங்க, நம்ம பிளான் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி. சரியா? வீக்கெண்ட் நீங்க சாட்டர்டே கேட்டீங்க அப்படின்னா we can have a class, அப்படி இல்லைன்னா வந்து we can have a week off. So guys, so thank you for joining. Have a great day. Thank you. Thank you. Yeah, bye. ஓகே சார், தேங்க்யூ.